தனியார் கிளப்புகளில் வேஷ்டி மீதான தடையை நீக்குவது குறித்த சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கரன் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். பாஸ்கர், சொல்லுங்க, இந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தாக்கல் செய்துள்ள மசோதா குறித்து விரிவாக சொல்லுங்க. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் கிளப்பில் உள்ள மணமகள் மன்றத்தில் ஒரு நீதிபதியும் 2 மூத்த வழக்கறிஞர்களும் வேட்டி கட்டி சென்றதுக்காக அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதித்தார்கள். அப்போது பேசிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, அதாவது வேட்டி மீதான தடையை நீக்குவது குறித்து இந்த கூட்டத்தொடரிலேயே சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பொது இடங்களில் வேட்டி மீதான தடையை நீக்குவது குறித்து சட்ட முன்வடிவை இன்று தாக்கல் செய்தார். எந்த சட்ட முன்வடிவில் பதிவு பெறாத சங்கங்களோ மணமகள் மன்றமோ கூட்டமைப்போ அறக்கட்டளையோ தங்கள் மேலாண்மைக்கு கீழ் இயங்கும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சங்கங்கள் அதாவது தமிழகத்தினுடைய பாரம்பரிய உடை வேட்டி அல்லது இந்திய பாரம்பரிய உடை அணிந்து வருவதற்கு அதாவது அனுமதி மறுக்கக்கூடாது. இது குறித்து அதாவது சுற்றறிக்கையோ அல்லது வழிகாட்டும் நெறிமுறைகளை இயற்றக்கூடாது என்று இந்த சட்ட முன்வடிவில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த அதாவது வழிமுறைகளை இயற்றக்கூடிய தனிநபர் கிளப்புகளுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று இந்த சட்ட முன்வடிவில் குறிப்பிட்டிருக்காங்க. எந்த ஒரு மணமகள் மன்றமும் தமிழக சட்ட முன்வடிவுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலை இந்த சட்ட முன்வடிவில் தமிழக முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கார். சௌதாமணி. பாஸ்கர், இந்த பாரம்பரிய ஆடை அணிந்து செல்பவர்களை அனுமதிக்க மறுக்கும் கிளப்புகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும்னு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்காங்க? பாஸ்கர். அல்தாப், அதாவது இந்த சட்ட முன்வடிவில் தமிழக பாரம்பரிய உடையான வேட்டி அல்லது இந்திய பாரம்பரிய உடைய அணிந்து வருபவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அதாவது தனிநபர்களுடைய கிளப்பினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுடைய இந்த சட்ட முன்வடிவுக்கு எதிராக செயல்பட்டால் அதாவது 1 ஆண்டு சிறை தண்டனையும் அல்லது 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அல்லது தண்டனையுடன் கூடிய அபராதம் விதிக்கப்படும் என்று சட்ட முன்வடிவு கூறப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட முன்வடிவு தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்துள்ளார்.